பத்துகவான் தோட்ட தமிழ் பள்ளி. இந்த பள்ளி பத்துகவான் வட்டாரத்தின் மையத்தில் அமைந்துள்ள பத்துகவான் தோட்டத்தில் அமைந்துள்ளது. பல துரித வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்தியில் அனாதையாக கைவிடப்பட்ட கொண்டேனா தமிழ் பள்ளிதான் இந்த பத்துகவான் தோட்ட தமிழ் பள்ளி. மத்திய மாநில அரசாங்கங்களின் வெற்று வாக்குறுதிகளில் அலைக்கழிக்கப்பட்ட இப்பள்ளி கடந்த 10 ஆண்டுகளாக சொந்த நிலம் மற்றும் கட்டிடம் இல்லாது தற்சமயம் 4 கிராணிகளின் வீட்டிலும் ஒரு கொண்டேனாவிலும் ஒண்டி குடுத்தனம் நடத்தி வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதே பத்துகவான் வட்டாரத்தில் அரண்மனையை போன்ற 2 தேசிய பள்ளிகளும் பிரம்மாண்டமான ஒரு சீன பள்ளியும் இயங்கி வருகின்றன. இவ்விரு பிரம்மாண்டமான பள்ளிகளுக்கும் கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் மானியங்கள் பல லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சொந்த நிலம், சொந்த கட்டிடம் என தன்மானத்தோடு இயங்கி வரும் இப்பள்ளிகளின் மத்தியில் மாட்டு கொட்டகையினும் கேவலமாக பத்துகவான் தோட்ட தமிழ் பள்ளி கைவிடப்பட்டுள்ளது. அண்மையில் மனித உரிமை கட்சியினர் இப்பள்ளியின் நிலையினை ஆய்வு செய்வதற்கு அப்பள்ளியின் பெற்றோர்களை கண்டு நேர்காணல் செய்தது. அவர்கள் கூறிய விடயங்களை தொகுத்து இவ்வட்டார மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த குறுந்தட்டினை நாம் வெளியிடுகிறோம். வாருங்கள், பத்துகவான் தோட்டத்திற்கு நாம் செல்வோம். என் பேர் கலைச்செல்வி, மகன் பேர் சசிகரன், மகன் பேர் சீதாதேவி. 2 பேரும் எங்க படிக்கிறாங்க? தமிழ் ஸ்கூல், பத்துகவான் தமிழ் ஸ்கூல் படிக்கிறேன். பத்துகவான் தமிழ் ஸ்கூல்ல 2 பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இங்கே 2 பிள்ளைங்க. சரி, பள்ளியோட வசதிகளை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க பாப்போம். அது வசதிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும். என்னென்ன வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இங்கே பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கு திடலுக்கும் வசதி இல்லை. மற்றபடி அதுங்க வெயில், சூடு, பாம்புலாம் வருதுக்கலாம் சொல்லுங்களுக்கு வந்து. விளையாட்டு போட்டிக்கெல்லாம் எந்த திடலை பயன்படுத்துறாங்க? திடல் அங்கே தாங்க பயன்படுத்துறாங்க. அது என்ன திடல்? அது எஸ்டேட்டோட திடல் தான். பள்ளிக்குன்னு ஒரு திடல் இல்லாத போச்சு. பள்ளியை சுற்றிலும் மண்டி கிடக்கும் காடுகளில் இருந்து விஷப்பாம்புகள் அடிக்கடி பள்ளி வகுப்பறைகளில் நுழைவது வாடிக்கையாக இருப்பதால் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அது பெரும் மிரட்டலாக இருந்து வருகிறது. சுருங்க கூறினால் பிள்ளைகளின் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்று நாம் கூறலாம். அப்போ இதை நம்பி நாங்கள் இன்னும் உலக காலத்துக்கு வந்து நாங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு அவ்வளோ ஒரு சரியான வசதி இல்லை. ஏன்னு சொன்னால் வெளியெல்லாம் நம்ம போய் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வசதி, கேன்டீன் தனியாக, பிள்ளைங்களுக்கு ஒரு ஓய்வு எடுக்கிறது கூட எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே வந்து அந்த வசதியெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஏதோ சும்மா ஒரு கூட்டு குடும்பம் வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ எங்கள் பிள்ளைங்க படிக்கிற நிலைமையா இருக்குது. எங்களுக்கு பள்ளிக்கு தடல் இருக்கா? முக்கியமாக சொல்லணுமே தடல் இல்லை. எங்க விளையாடுவாங்க பிள்ளைங்க? விளையாடுறதுலாம் வந்து இங்க கோயில் இருக்கு பாருங்க, அங்கிட்டு வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு கோயிலுக்கிட்ட, அங்க கொண்டு வந்து விளையாடுவாங்க. பள்ளி விளையாட்டு போட்டி? பள்ளி விளையாட்டு போட்டி எங்க நடக்கும்? அது வந்து மின்னுக்கு ஃபுட்பால் பந்துலாட்டு தடல் இருக்கு, எஸ்டேட் தடல், அதுல கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது மட்டும் யாராவது வர வைக்கிறாங்க, வந்து இந்த மாதிரி கட்டிடுவோம் இன்னும் 2 அப்படின்றாங்க. ஆனா எப்ப கட்டி கொடுக்க போறன்றத உறுதியா சொல்ல மாட்டாங்க. கட்டுறோன்றாங்க. என் மகன் படிச்சு அவனும் 23 வயசாயிருச்சு. இப்ப 2வது ஒருத்தர் அவரும் 3ஆவதா முடிச்சுட்டாரு. இப்ப 4வது மகன் என் பிள்ளை படிக்க, அதுவும் முடிக்க போகுது, இன்னும் ஒரு 2 வருஷம் படிக்க போகுது. இப்ப இன்ன வரைக்குமே முடிவு தெரியல பாருங்க. வந்து முந்தி கிரானிங் இருந்த வீடு அது. இப்போ அது தற்காலிகமாக கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லி தான் இருந்தாங்க. இப்போ என் பிள்ளையும் படித்து முடிச்சு இப்போ வெளியே ஸ்கூல் போகிறாங்க. இன்னமும் அந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் கட்டாமல்.
ஆனால் கேட்டதுக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லா தான் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இது எப்போ நடக்க போகுது தெரியல. அது வந்து ஒன்றும் கட்டட குழுக்குன்னு தனியாக நிர்வாகம்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சுருக்காக முடிக்கணும் அப்படின்னு. அது வந்து இன்னும் ஏற்பட கேட்டால் முடிஞ்சிடும் இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் முடியல வேறு. இப்போ தான் கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சுருக்காக கட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுருக்காக கட்டி கொடுத்தா எல்லா வசதியும் எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிற மாதிரி இந்த தமிழ் பிள்ளைக்கும் அதுமாரி கிடைக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க. பள்ளிக்கூடம் வசதி வந்து ஒரு கிராணி வீட்டில் வந்து ஒரு ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராணி வீட்டை கொடுத்து ஒரு 5 மாதத்துக்கு டெம்பரவரி ஆயிருங்க, உங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள நாங்கள் ஸ்கூல் கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. ஸ்கூலுக்கு தடல் இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தமாக ஒரு கோசம். அந்த ஸ்கூல் நடத்துறது எப்படி நடத்தாங்கனாக்கா, ஸ்கூல் தமிழ் பிள்ளைங்க வந்து ஒரு கிராணி வீட்டு ஹால்லையும் குசிலையும் பாலம் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த பரிசளிப்பு விழாக்களும் ஒரு கக்கூஸ் பக்கத்தில் தான் நடந்துச்சு. அந்த பிள்ளைங்க கக்கூஸ் பக்கத்தில் ஒரு பரிசளிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ எல்லாம் ஒரு 4 நாளுக்கு முன்னே எப்போ எங்கே சொல்லுது, எந்த வசதியுமே இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு கிராணி வீட்டில் தமிழ் ஸ்கூலில் இல்லை. நீங்கள் அரசாங்கத்திட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்க? அரசாங்கத்தை பல முறை கோரிக்கை கொடுத்துட்டோம், இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. மாநில அரசாங்கத்தை சொன்னாக்கா மத்திய அரசாங்கம் கட்டி கொடுப்பாங்க, மத்திய அரசாங்கத்தை கேட்டாக்கா மாநில அரசாங்கம் கொடுக்கட்டும். அப்போ 2 பேரும் மாற்றி தான் பேசிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் யாரும் கட்டி கொடுத்தபடியா இல்லை. கட்டி கொடுக்கணும்னு யாராவது பெரிய மனுஷன் வச்சு இந்த தமிழ் ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் வந்தாக்கா நாங்கள் சந்தோஷப்படுவோம். முடிஞ்சால் மாநில அரசாங்கம் கொடுக்கலாம், கட்டி கொடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆரம்பத்தில் 10 கவலம் வந்து ஒரு எஸ்டேட் தான் கட்டி கொடுத்துச்சு, அதில் வாத்தியார் எல்லாமே இருந்துச்சு, சகிலமும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்கணும், இல்லை மாநில அரசாங்கம் கட்டி கொடுக்க 2 பேரும் பேட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் தான் கட்டி கொடுப்பாங்க? இன்னைக்கு பாருங்க, இதை போட்டுக்கிட்டு இப்படியா போட்டு ஒரு வேதனை இந்த நிலைமைக்கு பேருக்கு 10 கவலை போட்டை போட்டு நாங்கள் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இப்போ இது யாரால் வந்துச்சு? மாநில அரசாங்கமா மத்திய அரசாங்கமா? நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் குறைந்தது 5 ஏக்கர் நிலம் வழங்கப்பட வேண்டும் என மனித உரிமை கட்சி போராடி வருகிறது. அந்த 5 ஏக்கர் நிலத்தில் 4 மாடி கட்டிடங்கள், ஆசிரியர் அறை, சிற்றுண்டி சாலை, பள்ளித்திடல், மாணவர்கள் ஒன்று கூடும் இடம், பள்ளி நூலகம், கணினி அறை, அறிவியல் கூடம், பல்லூடக அறை, வாழ்வியல் கல்வி அறை, பள்ளி மண்டபம், கழிவறை, வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் பாலர் பள்ளி போன்ற அடிப்படை வசதிகள் இருந்தாக வேண்டும். இதனை கோரிக்கையாக கொண்டு கடந்த சில மாதங்களாகவே பத்துகவான் தோட்ட தமிழ் பள்ளிக்கு 5 ஏக்கர் நிலம் கோரி மாநில எதிர்க்கட்சி அரசாங்கத்திடமும், பள்ளிக்கு புதிய கட்டிடம் கோரி மாநில கல்வி இலாக்கா மற்றும் கல்வி அமைச்சிடமும் மனித உரிமை கட்சி மகஜர் வழங்கியிருந்தது. ஆனால் இதுவரையில் எந்த ஒரு தரப்பினரிடமிருந்தும் ஆக்ககரமான பதில் கிடைத்த பாடில்லை. அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. சரி, நீங்க படிக்கிற காலத்திலயும் உங்க பேரன் பேத்தி படிக்கிற இந்த காலத்திலயும் இந்த பள்ளியில வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? ஒரு மாற்றங்கள் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் கிடக்குது. எங்களுக்கு நல்ல வசதி செஞ்சு தரணும், ஸ்கூல் கட்டி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல தடல் வேணும். உடனே செஞ்சு கொடுத்தா நல்லது. இது நாள் கடந்துக்கிட்டு போகுது.
சரி, தமிழ் பள்ளிகள் இந்த மாட்டு கொட்டாயை விட கேவலமாக இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்து யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் தான் சொல்லுங்கள். ஏன் அரசாங்கம்? அவங்க எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலையே. நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு எங்களுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. என்ன அவங்கள நாங்கள் கேட்குறோம், காசு பணமாக கேட்குறோம் இல்லை, ஒரு நல்ல ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கற்றுக்கு, அதை தானே கேட்குறோம். வேறு என்ன நாங்கள் கேட்குறோம்? வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கலையே. மனித உரிமை கட்சியின் தொடர் போராட்டத்தின் விளைவாக அரசாங்க அதிகாரிகளும் பொறுப்பில் உள்ள சில அரசியல்வாதிகளும் மக்களின் போராட்டத்திற்கு எதிர்ப்பாக வெற்று அறிக்கைகளை வெளியிட்டு வந்தனர். பத்துகவான் இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையையும் நியாயத்தையும் கிடைக்க விடாது பெற்றோர்களுக்கு தவறான தகவல்களை அளித்து உண்மை நிலையை மூடி மறைத்தும் திசை திருப்பியும் மக்களை குழப்பி வருகின்றனர். இந்த வருடம் பள்ளி கட்டப்படும், புதிய கட்டிடம் வழங்கப்படும், அடுத்த வருடம் பூர்த்தி அடைந்து திறக்கப்படும், படும் என படம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, கட்டடக்குழு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்ன சொல்றாங்க? கட்டடக்குழு பெற்றோர் சங்கம் இன்ன வரைக்குமே எதுவுமே இல்லை. குறைஞ்ச ஒரு 10 வருஷமா ஆச்சு. கேட்டு சீனு போச்சு. எங்களுக்கு யார் தான் போய் பார்க்கணும்னு எதுவுமே தெரியல. பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாரு? பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பேசுறாரு, ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. அமைதியாக இருந்தாரு. அப்படி யாருக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பெற்றோர் சங்க தலைவருக்கும் அந்த மாதிரி தான். ஏதாவது போய் கேட்டுமாங்க, இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய பிரச்சனை, ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மொட்டையாக போயிடுறாங்க. சரி, இப்போ மனித உரிமை கட்சி வந்து இந்த பெற்றோர்களுடைய ஒரு குழுவை ஏற்படுத்தி இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிடிவாதமாக இருந்து அதை செஞ்சு ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னாக்கா அவங்களும் இல்லைனாக்கா இப்போ யார் தான் கட்டி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரிதுங்களா? ஒரு முயற்சி அவங்க மூலமாக ஒரு முயற்சி கிடச்சி தமிழ் ஸ்கூல் கண்டிப்பாக ஒரு 6 மாடி கட்டிடமாக ஏறணும். அந்த தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கணும். எல்லா வசதியும் அதில் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மேம்பாட்டு திட்டத்தினால சும்மா சாதாரண 2 மாடியை கட்டி கொடுத்துட்டு 2 மாடி ஸ்கூலை கட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு இது ஒன்று கூத்து இல்லை. இது வந்து நல்ல ஒரு தரமான ஸ்கூலாகணும், தமிழ் ஸ்கூலாகணும், நல்ல பிள்ளைங்க நல்லா தரமாகணும். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த தமிழ் ஸ்கூலை கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் போராடுறோம் சொன்னாக்கா நாங்கள் போய் உட்காரத்துக்கு இல்லை. நல்லா வார்த்தை நல்லா உட்காந்துருக்கணும், பிள்ளைங்களும் நல்லா உட்காந்துருக்கிறதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு உட்காந்து இந்த மாதிரி சமயத்தில். இப்போ இந்த காலகட்டத்தான் எங்களுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இவங்களை இல்லைனாக்கா யார் வந்து உதவி செய்வா எங்களுக்கு? ஆனால் வெக்க கேடு. ஒரு கிராணி வீட்டில் 5 மாதம் தான் டெம்பரவரியாக கொடுத்தாங்க. இன்றைக்கி அது 10 வருஷமாக அது தான் தமிழ் ஸ்கூல்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு சொல்லுறதுக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில பத்துக்காமல் இருக்குது. அதுதான் தமிழ் ஸ்கூலுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பள்ளி நிர்வாகமும் சரி, பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் சரி, இந்த பள்ளி புதிய கட்டடம் எழுப்புவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க? எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இங்கே பிறந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த ஒரு முயற்சி அவங்க எடுத்தது மாதிரி தெரியல. எந்த ஒரு ஏன்னா நாங்கள் பெற்றோர்கள் முறைப்படி நாங்கள் வந்து அறிக்கை கொடுத்து அது விளக்கம் சொல்றதுக்கு அந்த கூட்டம் போட தகுதி இல்லாதவங்களா இருக்காங்க.